டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைக்ஸ் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். STYX நம்பரு. ஸோ இதுக்கு எது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போரேன்ஸ் இருக்கு இல்லைங்களா, போரானாலே ஹைட்ரேட் போரேன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த போரேன்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட் நேச்சரை இந்த நம்பரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரைக்ஸ் நம்பர்னா என்னென்னு பார்த்துடலாம். அது ஸ்ட்ரைக்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டு. 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டு தான் எஸ் சொல்லுது. ஸோ இது வந்து BHB பாண்டு. ஸோ இதே போலவே 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டு இருக்கும். அது என்னென்னா PBB பாண்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து T வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் ஒய் வந்து எதை சொல்லுதுன்னா 2 எலக்ட்ரான் 2 சென்டர் பாண்டு. சரிங்களா? அப்போ பிபி பாண்டு இருக்கா இல்லையா, அந்த போரேனோட ஸ்ட்ரக்சரில் பிபி பாண்டு இருக்கா இல்லையான்னு இந்த ஒய் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் எதை சொல்லுதுன்னா PH2 யூனிட் ஆர் PH2 அந்த கிவன் போரேன்ஸில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து எதை தெரிஞ்சுக்கலாம்னா 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டு, அதாவது PHP பாண்டு தெரிஞ்சுக்கலாம். டீன்ற நம்பர் வந்து எதை தெரிஞ்சுக்கலாம்னா 2 எலக்ட்ரான் 3 சென்டர் PBB பாண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் 2 சென்டர் பாண்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். டைபோரேன் B2H6. ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து BHBH. சரிங்களா? இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்னா எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா PHP பாண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே வந்து PHP பாண்ட் வந்து 2 இருக்குது இல்லைங்களா, அப்போது நம்ம இங்கே 2ன்னு போட்டிருக்கோம். PHP பாண்டு 2 இருக்குது, அதாவது 2 சென்டர் 3 எலக்ட்ரான் பாண்ட் வந்து 2 இருக்குது. அது PPP பாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஸோ அதனால் 0. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் 2 சென்டர் வந்து PP பாண்டாக இருக்கணும், அதுவும் இல்லைங்க, அதனால் 0. PH2 யூனிட் எங்கே இருக்குன்னா இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களா, இது 2 PH2 யூனிட்டு. ஸோ 2 இருக்குது. இதை சேர்க்கும்போது 2002 கிடைக்குது, 2002 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் ஃபார் டைபோரேன். நெக்ஸ்ட் டெட்ராபோரனோட ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 4 இருக்குது, அதாவது PHP இந்த மாதிரி பாண்டு வந்து 1, இங்கே 1, 2, இங்கே 3, 4 இருக்குது, அதனால் 4 போட்டிருக்கோம். டி வந்து பார்த்தீங்கன்னா PPB பாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் 2 சென்டர். இதில் ஒரு பிபி பாண்ட் இருக்குது, அதனால் 1 போட்டிருக்கோம். PH யூனிட் வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அதனால் 2 போட்டிருக்கோம். இதை சேர்க்கும்போது 4012 இருக்குது. இதுதான் வந்து டெட்ராபோரனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு. சிமிலராக பென்டாபோரனுக்கு நம்ம எழுதியிருக்கோம் 4120. அதில் ஸ்ட்ரக்சருங்க கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 சென்டர் பிபி பாண்ட் 2 இருக்குது, PH2 யூனிட் இல்லை, அதனால் 0 போட்டிருக்கோம். 3 சென்டர் பாண்ட் வந்து PPB 3 சென்டர் 1 இருக்குது, PHB 3 சென்டர் 4 இருக்குது, அதனால் அங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரில் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைபோரேன் எடுத்துக்கிறோம். B2H6. இதனோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் வந்து 2002. சரிங்களா? இது வந்து எஸ்ஸு, இது டி, ஒய், இது எக்ஸு. ஸோ இந்த கடைசி ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டுறோம். ஃபஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணும்போது அது ஈக்குவல் டு போரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது எஸ் ப்ளஸ் டி ஆட் பண்ணும்போது அது நம்பர் ஆஃப் போரானுடைய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். கடைசி 2 ஆட் பண்ணுறோம். கடைசி 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு. இது ஆட் பண்ணிங்கன்னா ஹைட்ரஜன் மைனஸ் போரான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹைட்ரஜன்லேருந்து போரானை கழிச்சிட்டோம்னா அது எவ்வளோ இருக்கோ அது வந்து கடைசி 2 ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து போரான் எழுதுறேன், டெட்ரா போரான் எழுதுறேன். B4H10. ஸோ இதனோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4012. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 கூட்டுறோம். ஃபஸ்ட் 2 கூட்டினீங்கன்னா
நம்பர் ஆஃப் போரான்ஸ் வரணும், 4 வருது. கடைசி இதை கழிக்கிறோம், 10லேருந்து 4 கழிச்சோம்னா 10 - 4 கழிச்சா 6 வரும். ஸோ அது வந்து கடைசி 2 நம்பரை கூட்டுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாபோரேன் 9 போடுறோம், B5H9. ஸோ இதனோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு 4120. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் கூட்டுறீங்கன்னா 5 வருது. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது கழிச்சிடும், 9 - 5 கழிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ கடைசி ரெண்டையும் கூட்டுறோம், ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் கடைசியில் இருக்கிற நம்பரையும் கூட்டும்போது அது 4 கிடைக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம், B5H11. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு 3ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 3 வருது. அப்போ செகண்ட் நம்பர்னா வரும்னு பார்த்தீங்கன்னா 2த்தையும் கூட்டினா போரான்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ செகண்ட் நம்பர் கண்டிப்பாக 2 வரும். சரி, லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுலேருந்து இது கழிச்சிடும், 11 - 5 கழிச்சிங்கன்னா 6. அப்போ ஃபஸ்ட்லேயே 3 இருக்குது, அப்போ கடைசியாக என்ன வரும்னா 3 தான் வரும். சரிங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு 3203. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு B10H14, B10 டெக்காபோரேன் 14. ஸோ இதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வந்துடுச்சு. ஃபஸ்ட்டில் 4 இருக்குன்னா செகண்ட் என்ன வரணும், டோட்டலாக 10 வரணும் இல்லையா? அப்போ 6. அப்போ இதுலேருந்து இது கழிச்சோம்னா 14 - 10 கழிச்சா 4 வருது. ஆனால் ஃபஸ்ட்டு டிஜிட்டும் கடைசி டிஜிட்டும் கூட்டினா தான் 4 வரணும். ஃபஸ்ட்லேயே 4 வருதா, கடைசி டிஜிட்டு 0வாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதனோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4620. நெக்ஸ்ட்டு வந்து B6H10 ஹெக்ஸாபோரேன் பார்க்குறோம். இதோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு 4, ஃபஸ்ட்டு டிஜிட் 4 வருது. அப்போ செகண்ட் டிஜிட் 2 தான் வரணும். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் போரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுலேருந்து இது கழிச்சிடும், 10 - 6 கழிச்சிங்கன்னா 4 வருது. அப்போ ஃபஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் கூட்டினா தான் 4 வரணுன்றதால இங்கே 0 போட்டுக்கிறோம். இதோட ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் 2 வரும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போது ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். STYX இருக்கு இல்லைங்களா? இப்போது S + T ஃபஸ்ட்டு 2 டிஜிட் கூட்டினா இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதர்வைஸ் நம்பர் ஆஃப் pH யூனிட்ஸு, pH யூனிட்ஸுக்கும் இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்தராக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டு. அந்த போரானில் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு 2 டிஜிட் கூட்டினா நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு S ப்ளஸ் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் X ப்ளஸ் X, எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டும் போது அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மைனஸு போரான். ஸோ இந்த நம்பர் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ 2ஆக இருந்தால் இது க்ளோஸோ, n வேல்யூ 4ஆக இருந்தால் நிடோ, n வேல்யூ 6ஆக இருந்தால் அரக்னோ. ஸோ இது எந்த டைப் ஆஃப் போரான்றதை இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, இதை கூட்டுறதை நம்ம வந்து எம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த எம்மையும் இங்கே கிடைக்கிற எண் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் கழிச்சு ரெண்டையும் கூட்டுறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம எண்ணுன்னு வச்சுக்கலாம். இல்லை இதை கழிச்சு வரது எண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து S + T + Y + Xக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. சரிங்களா? ஸோ இதை 3 ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4120 கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இதில் எத்தனை பிபி பாண்ட் இருக்குதுன்னு கேட்கலாம், ஆர் எத்தனை வந்து PH2 யூனிட்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம், ஆர் வந்து என்ன கேட்கலாம்னா இதில் வந்து எத்தனை 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்ட் இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ இது இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை டேரெக்டாக வந்து பென்டாபோரேன் 11 கொடுத்துட்டு இதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் என்னென்னு கேட்கலாம். ஸோ தேங்க்யூ.